ஏய் நில்றி, ஃபோன் பண்ணா எடுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ வேலைக்கு போய் தான் ஒன்றும் குடும்பம் ஒன்றும் அவசியம் இல்லை, வந்து வண்டியில் உட்காருவா. ஏங்க ஒதுமை இப்படி பேசுகிற? நம்ம வீட்டு நிலைமை சரியில்லை, அதிகமாக கடன் பிரச்சனை வர இருக்குது, அடுத்து வாடகை வர கொடுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நானும் வேலைக்கு போனதாண்டா இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஏன்டா இப்படி பேசுகிற? நான் போகிறேன்டா, போய் தாண்டா ஆகணும். நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன 5 நிமிஷம் எடுத்தோமா, வந்து வண்டியில் உட்காருவா. என்னடி அடிச்சிட்ட? போனா போகுதுன்னு நானும் பொறுமையாக போனால் 4 பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்கிற. நீ அடித்தா நான் வாங்கிட்டு போகிறதுக்கு உன் அடிமை கிடையாது. சரி, நீ மட்டும் கஷ்டப்படுற, நானும் வேலைக்கு போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா ரொம்ப ஓவராக போகிற. போடாச்சி, உனக்கெல்லாம் புரியவும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. போடா. சரி சரி நில்லடி, ஒரு 100 ரூபா காசு இருந்தால் கொடுத்துட்டு போ. சரி சரி, அடிச்சிட்டேன், அடிக்கான மாத்திரையை கொடுக்குறேன், போட்டுக்கோ, வலியாக சரியா போகும். ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு